வணக்கம் மக்களே. நமக்கு இன்னைக்கு ஜாப் வேகன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அங்கேருந்து தாங்க நம்ம ஜாப் வேகன்சி வந்திருக்கு. வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது என்ன பொசிஷனுக்கு இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவோம். ஏஎல்பினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ட்ரெயினில் வந்து டிரைவர் இருக்காருங்க இல்லைங்களா, அவரை தான் வந்து நம்ம லோக்கல் பைலட், அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இதேமாரி தாங்க உங்கள் ஜாப் ரோலுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் தாங்க, பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு வந்து இனிஷியலாக உங்கள் பேசிக் பே வந்து 19,900 சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லா அலவன்ஸும் சேர்த்தும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து 35,000லேருந்து 40,000க்குள்ளே உங்களுக்கு சேலரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் நீங்கள் ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1,00,000 கிட்ட சேலரி வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சதில் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட கேட்டது 4-5 வருஷம் ஒர்க் பண்ணால் ₹1,00,000 உங்களுக்கு சேலரி, ₹1,00,000 கிட்ட சேலரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வருஷம் இன்க்ரீஸ் ஆக நிறைய ப்ரொமோஷனும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அந்த பொசிஷனை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்ணில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 9,970 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹியூஜ் வேகன்சிஸுங்க. இது வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் இவ்வளோ வேகன்சிஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் இதுக்கு வந்து ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலயமாவும் அப்படி இல்லைனா மெயில் மூலயமா மட்டும்தான் உங்களுக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் 2 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோகிராஃபாக நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். பிளாக் லெட்டர்லோ அல்லது கேபிட்டல் லெட்டர்லையோ 2 வார்த்தையை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெனில் பியூர் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூர் ஒயிட் பேக்ரவுண்டில் தான் நீங்கள் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே இவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 9592001188 இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. அதாவது எஸ்சி எஸ்டி நண்பர்களுக்கு 5 வருஷமும், அதாவது 35 வயசு வரையும் எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட் பிசி எம்பிசிலாம் வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி நண்பர்கள் 2/7/1990 அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி வந்து 2/7/1992 அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஆருக்கும் அதேமாரி கொடுத்துருக்காங்க. அதாவது லோவர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 01/7/2007 அதுக்கப்புறம் பிறந்தவங்க யாரும் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவ வீரர்கள், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருக்கும் ₹250 அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எக்ஸாம் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ண உடனே திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ₹250 வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இதர வகுப்பினர், அதாவது ஓபிசி கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ₹400 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிளியராக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் ஆஃப் பேங்க் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக 1க்கு 2 டைம் செக் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் ஏறும், எந்த இஷ்யூ இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டிஓ இடபிள்யூஎஸ் அதுக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான வேலிட் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுவும் லேட்டஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் மீன்ஸ் வருஷம் எடுப்போம் இல்லைங்களா, அதுமாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்குலாம் எஸ்டி எஸ்டிக்கெலாம் உங்கள்கிட்ட இருக்கும், சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க அதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT 1 அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது.
செகண்ட் ஸ்டேஜ் CBT 2 அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBTயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 கொஸ்டின் இருக்குங்க. 75 மார்க்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. 1/3 வந்து உங்களை நெகட்டிவ் மார்க். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணும்போது 0.33 நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அப்படியே அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். அதாவது ABCD 4 ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா, அந்த டைப்பில் தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் CBT 1ல் வந்து நீங்கள் நல்லா பண்ணி எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் CBT 2க்கு வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. CBT 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம்லேயே பார்ட் A பார்ட் B அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாமை வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாமுங்க. டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 175. பார்ட் Aல பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைமுங்க. அதுக்கு வந்து பார்ட் Aல 100 கொஸ்டின் இருக்குது. பார்ட் Bயில் 1 மணி நேரம் டைம் 75 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் A1 பார்ட் A இருக்குது இல்லைங்களா, அதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்ட் பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாலிஃபையிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து சப்போஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், வயர்மேன், ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டர், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர் மெக்கானிக் இது ஓரியன்டாக தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எது மேஜரோ அது ஓரியன்டாக தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் தான். வந்து நீங்கள் அதிக மார்க்குலாம் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசிக் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட வித்து பார்த்தீங்கன்னா 35 mm இருக்கணும். ஹைட்டு 45 mm இருக்கணும். தம்ப்நெயிலாம் உங்களுக்கு லெஃப்ட் தம்ப்நெயில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது ஓன் லாங்குவேஜ்னால் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழில் எழுதிக்கலாம், ஆர் இங்கிலீஷ் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 13 ரீஜனல் லாங்குவேஜில் வந்து அவங்க வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் தமிழ் வேணால் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் வேணாலும் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +10th முடிச்சுட்டு ITI முடிச்சிருந்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட் ஆர் மெயின்டெனன்ஸ் கீழே இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மேஜராக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆக்ட் அப்ரண்டிஸ் இந்த ட்ரேட்ஸ் மென்ஷன்ட் அபவ், அதாவது வந்து அப்ரண்டிஷிப் எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ரேடியோ அண்ட் டிவி, வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டர் இதெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குங்களா அதேமாரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா கூட இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிகிரியில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சிஸ்ங்க. இது ரீஜன் வைஸாக ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 362 வேகன்சிஸ் இருக்குங்க சென்னை ரீஜனுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 155 வேகன்சிஸும், எஸ்சிக்கு 56 வேகன்சிஸும், எஸ்டிக்கு 37 வேகன்சிஸும், ஓபிசிக்கு 73 வேகன்சிஸும், இடபிள்யூசிக்கு 41 வேகன்சிஸும், மொத்தம் 362 வேகன்சிஸ் சென்னை ரீஜனில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து அடுத்த வீடியோவாக போடுறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.